ஓம் சாந்தி. நாம் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆகின்ற ஆத்மா. நாம் சதா ஆரோக்கியமாக இருக்கும் ஆத்மா. நாம் அனைவரின் ஆசீர்வாதங்கள் என்ற கஜானாவால் நிரம்பியிருக்கும் ஆத்மா. முதலில் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கின்றோம். தந்தையின் பாடத்தை உறுதி செய்கின்றோம். ஆத்மாக்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். இந்த நாடகம் முதலும் முடிவுமற்றது, அழிவற்றது. எனவே மோட்சம் யாருக்கும் கிடையாது. நாம் நடிப்பதற்காக இங்கே வந்துதான் ஆக வேண்டும். ஸ்ரீமத்தான் நம்மை உயர்ந்தவர்களாக மாற்றுகின்றது. தந்தை நமக்கு பாடம் சொல்லித் தருகின்றார். பிறகு அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லித் தருகின்றோம். இப்போது தந்தை படிக்க வைக்கக்கூடிய இந்த படிப்பு மீண்டும் 5000 வருடங்களுக்கு பிறகுதான் கிடைக்கும். இந்த ஞானம் வேறு யாரும் கொடுக்க முடியாது. நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள். அனைவரும் அவரவருக்கென்று கிடைத்த நடிப்பை இந்த உடல் மூலமாக நடிக்கின்றார்கள். தந்தை இப்போது நம்மை புது உலகத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக வருகின்றார். அனைத்து தூய்மையற்றவர்களையும் தூய்மையாக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாவார். நாம் அனைவரும் ஆத்மாக்கள். நம்முடைய தந்தை பரமாத்மா. அனைத்து ஆத்மாக்களுக்கும் இறை தந்தை பரமபிதா பரமாத்மா ஆவார். புதிய உலகில் ஒரே ஒரு ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் இருக்கின்றது. இந்த சிருஷ்டி சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது. விஷ்ணுபுரிதான் ராம் சீதாபுரியாக மாறுகின்றது. தந்தை நமக்கு ஆசிரியராக இருந்து படிக்க வைக்கின்றார். தந்தை தனது அறிமுகத்தை அவரே கொடுக்கின்றார். தந்தை வருவதே பதித்தர்களை தூய்மையாக்குவதற்காக. தந்தை சைத்தன்யமானவர், சத்தியமானவர், மேலும் அழிவற்றவர். தந்தை பழைய உலகத்தை புதிய உலகமாக மாற்ற வந்திருக்கின்றார். இப்போது நாம் சங்கமத்தில் இருக்கின்றோம். ஆத்மா தூய்மையாகும் போது உடலும் தூய்மையாகின்றது. மனிதர்களை குடும்பத்திலிருந்து கரை சேர்ப்பதே சத்குருவின் வேலையாகும். தந்தை மனித சிருஷ்டியின் விதை வடிவமாக இருக்கின்றார்.
அவரே முழு விருட்சத்தின் ஞானத்தை புரிய வைக்கின்றார். தந்தை நம்மை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக மாற்றுவதற்காக இந்த பாக்கியசாலி ரதத்தில் பிரவேசம் செய்கின்றார். நாம் இப்போது இரும்பிலிருந்து தங்கமாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நம்முடைய தந்தையை மட்டுமே நினைவு செய்கின்றோம். இந்த சங்கமத்தில்தான் தந்தை வந்து பிராமண குலம் மற்றும் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட விளையாட்டாகும். இது சங்கமயுகமாகும். தந்தை இந்த சங்கமத்தில்தான் வருகின்றார். இது சிரேஷ்டமாவதற்கான சிரேஷ்ட வழியாகும். தந்தைதான் நமக்கு ஜீவன் முக்தி அளிக்கின்றார். இப்போது நாம் தற்காலிகமாக சங்கமிகத்தில் இருக்கின்றோம். பழைய உலகத்திலிருந்து புது உலகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. தந்தை ஒருவரை தவிர நமக்கு வேறு யாரிடமும் புத்தி செல்லாமல் இருக்கின்றது. ஈஸ்வரன் பிரவேசமாகி நமக்கு ஈஸ்வரிய புத்தியை அளிக்கின்றார். ஞான கலசம் தாய்மார்களுக்கு கிடைக்கின்றது. ஆத்மா படித்து நல்ல உடலை எடுக்கின்றது. இப்போது நாம் நம்முடைய முயற்சிக்கு ஏற்ப புது உலகத்திற்கு செல்கின்றோம். சங்கமயுகத்தில் அவ்வப்போது செய்தோம். அவ்வப்போது சிரேஷ்ட பிராப்தியின் அனுபவம் ஏற்பட்டது. இதுதான் பிரத்யக்ஷ பலனாகும். அனைத்திலும் சிரேஷ்ட பலன் சமீபத்திய நிலையை அனுபவம் செய்வதாகும். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வினாடியும் பிரத்யக்ஷ பலன் என்ற பழத்தை சாப்பிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம். அதனால் நாம் சதா ஆரோக்கியமாகவே இருக்கின்றோம். நம்முடைய உடல் நலன் எப்படி உள்ளது என்று யாராவது நம்மிடம் கேட்டால் நாம் ஃபரிஸ்தா நிலையில் உள்ளது மற்றும் சுகமாக இருக்கின்றோம் என்று சொல்கின்றோம். இப்போது நாம் சிறிது காலத்திற்கு மட்டுமே சங்கமயுகத்தில் இருக்கின்றோம். பழைய உலகம் அழிந்து போனால் நாம் புது உலகத்திற்கு சென்று விடுவோம். எனவே இதிலிருந்து புத்தியோகத்தை நீக்குகின்றோம். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து கர்மம், அகர்மம், விகர்மத்தின் ஆழமான விளைவுகளை கூறுகின்றோம். முதலில் அப்பா என்ற பாடத்தை உறுதிப்படுத்துகின்றோம். சிரேஷ்ட பிராப்திகளின் பிரத்யக்ஷ பலன் மூலம் சதா சுகமாக இருக்கக்கூடிய சதா ஆரோக்கியமான ஆத்மா நாம்.
புருஷார்த்தத்தில் கடினமாக உழைக்காமல் அனைவரின் ஆசீர்வாதங்கள் என்ற கஜனாவால் நிரம்பியிருக்கும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.